Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் வேலூரில் உள்ள பழமை வாய்ந்த தான் தோன்றீஸ்வரர் கோயிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள வேலூரில் தான்தோன்றீஸ்வரர் ஸ்ரீ தர்மவர்ஷினி தாயார் உடனரை தான்தோன்றீஸ்வரர் அருள்பாலிக்கிறார். கடந்த 2002ஆம் ஆண்டு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. 23 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது கும்பாபிஷேகம் நடக்கிறது. ஸ்ரீ தர்மவர்ஷினி தாயார் உடனரை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் உள்ளிட்ட சிவலிங்கம் வரும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மேலும் திருக்கோயில் இரட்டை கல்யாண விநாயகர், வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணிய சுவாமி மற்றும் சேஷ்ட தேவதி, நவக்கிரக சன்னதி, சனி பகவான் காக வாகனத்தில் ஒற்றை காலில் நின்றபடி வரும் பக்தர்களுக்கு அருள்பளிக்கிறார். மேலும் 63 நாயன்மார்கள் ஒருவரான கணமுள்ள நாயகனார் இந்த பேரூர் புண்ணிய பூமியில் பிறந்தவர்களால் அவருக்கு தனி சன்னதி மற்றும் பிச்சை ஆண்டவர், காலபைரவர் என பல்வேறு பரிவார தெய்வங்களுக்கு அருள்பளிக்கின்றனர். இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் கடந்த 24 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்தது. இதற்கு நடத்த வேண்டும் என பக்தர்கள் பல்வேறு வகையான கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன் அடிப்படையில் தற்போது நேற்று கடந்த சில நாட்களாக கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடந்து வந்தது. இன்று காலையில் தற்போது 4ஆம் கால பூஜை துவங்கி நடந்தது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் யாக குண்டங்களை மேற்கூரை மற்றும் தரைதளம் கோபுர வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட இடத்திற்கு எடுத்து சென்று சிறப்பு பூஜை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து 43 குண்டங்கள் அமைத்தும் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூஜை செய்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலையில் தொடர்ந்து புனித நீர் நிறுத்திய கலசங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்தவாறு கோபுரத்துக்கு எடுத்து சென்று வானவேடிக்கை முழங்க ராஜகோபுரம் மற்றும் சிவன் மற்றும் பார்வதி அம்மன், மூலவர் கோபுரம், விநாயகர், முருகன் மற்றும் பரிவார தெய்வ கோபுரத்துக்கு புனித நீரை ஊற்றி பக்தர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கொடுத்தனர். கும்பாபிஷேகம் வெகு கோலாகலமாக நடந்தது. அது மட்டுமின்றி பல்வேறு தீயணைப்புத் துறையினர் புனித நீர் பக்தர்களை செலுத்தினர். கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவச்சவா கோஷம் முழங்க பக்தர்கள் வழிபட்டனர். இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் சார்பில் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அன்னதானம் பெற்று செல்கின்றனர். இந்த கும்பாபிஷேகத்துக்கு பல்வேறு அமைப்பினர் நன்கொடையாக வழங்கியுள்ளனர். அவர்களுக்கும் சிறப்பு பூஜை செய்து வழிபாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டுமின்றி அருகில் உள்ள கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல், தருமபுரி என பல்வேறு மாவட்டங்கள் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வழிபாடு நடத்தி வருகிறார். இந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மதியம் மெகா அன்னதானமும் நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்துள்ளனர். தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் அதிகரித்த உள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவசிவா கோஷம் முழங்க தொடர்ந்து சிவபெருமானையும் தான்தோன்றீஸ்வரர் மற்றும் உடனே அம்மனையும் வழிபட்டு வருகின்றனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.